ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஆக்சுவலாக நான் இந்த வீடியோ பேசும்போது நான் யோசிக்கவே இல்லை. பட் நம்ம ஃபாலோவர் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, தினேஷ் அப்படிங்கிற ஐடியிலேருந்து. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாட்டி அண்ட் சித்தி ஃபோன் பண்ணி வருவாங்கன்னு சொன்னீங்க சிஸ்டர். அப்போது அவங்க ஃபோன் பண்ணும்போது சுவிட்ச் ஆஃப் தானே வரும். ஆக்சுவலாக நான் என்ன சொல்லியிருப்பேன் வீடியோவில் பேசும்போது, ஸோ குமரன் ட்ரை பண்ணும்போது சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் பாட்டி மேபி சித்தியோ கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லியிருப்பாங்களோ அப்படிங்கிறத ஏதோ ஒரு தாட்டில் அப்படி பேசிவிட்டு, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க கால் பண்ணும்போது சுவிச் ஆஃப் தான் இருக்கும். பட் இப்போ இந்த வீடியோ பேசும்போது எனக்கு இன்னொரு தாட்டுமே வந்துச்சு. ஏன்னா நம்ம டீமை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ குமரன் கால் பண்ணும்போது மேபி சுவிச் ஆஃப் ஆகிருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பாட்டி சித்தி யாரோ ஒருத்தவங்க ட்ரை பண்ணும்போது மேபி அப்போ ஆன் பண்ணி காவேரிக்காக கால் பண்ணலாமோ அப்படின்னு சொல்லி ஆன் பண்ணும்போது அப்போ சித்தியோ பாட்டியோ அவங்களோட கால் அங்கே அறைவாகலாம். இது எல்லாமே நம்மளோட இமேஜினேஷன் தான். பட் எப்படினாலும் எடுத்துகிட்டு போகிறதா எடுத்துகிட்டு போகலாம். பட் டீம் என்ன டிசைட் பண்ணியிருக்காங்க, இதை பாசிட்டிவாக கொண்டு போகணும்னு நினச்சிட்டு இருக்காங்களா, நெகட்டிவாக கொண்டு போகணும்னு நினச்சிட்டு இருக்காங்களா நமக்கு தெரியல. பட் பார்த்திங்கன்னா ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் மலேசியாவில் பிரவீன் மன்னர் சார் சொன்னது இப்போ வீக்காக சேர மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஹிண்ட் கொடுத்ததுனால தான் நமக்கு இன்னுமே எனக்கு அது பாசிட்டிவாக யோசிக்கவே மனசு வர மாட்டேங்குது. டீம் ஏதோ கண்டிப்பாக அது பண்ணுறாங்க அப்படின்ட்டு. பாசிட்டிவாக வரணும்னு தான் எனக்குமே ஆசை. எல்லா விஷயத்தையும் விஜய் தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக சித்தி பாட்டி தாத்தாவை எல்லாருமே கொஷின் பண்ணோம். ஸோ காவேரிக்கான நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் எனக்குமே ஆசை இருக்குது. பட் என்ன டீம் என்ன பண்ணுவாங்க நமக்கு தெரியாது. ஸோ அதனால் நம்மளால் ஃபேக்காக பாசிட்டிவாக நடக்கும் அப்படி நம்ம வியூஸ்க்காக அந்த மாதிரி எதுவும் பேச முடியாது இல்லையா. பட் நமக்கு தோன்றதை இங்கே நம்ம ஷேர் பண்ணுறோம், அவ்வளோதான். ஹிண்ட் கிடைச்சா நமக்கு ஏதாச்சும் முக்கியமானவங்க அப்டேட் கிடைச்சா இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நம்ம டேரெக்டாகவே சொல்லிவிடுவோம். மற்றபடி எல்லாமே நம்ம ப்ரிடிக்ஷன் தான், நம்மளோட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுறது. ஸோ நமக்கு தோன்றதை தான் நம்ம இங்கே ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். வேணால் நம்ம பிரவீன் மன்னர் சார் சொன்ன வரைக்கும் வீக்காக இப்போ சேர மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஹிண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காரு. அதை வச்சு தான் இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா அதுக்காக தான் திரும்ப தேவையில்லாத ட்ராக்லாம் கொண்டு வராங்க. அங்கே கொடைக்கானல் போக வேண்டிய அவசியமே இல்லை. இங்கே சித்தி பாட்டியை நெகட்டிவாக கொண்டு போகணுங்கிற அவசியமே இல்லை. வெளிநாட்டு ட்ராக் இப்போ தான் ஓவர் ஆச்சு, அது முடிஞ்சு நம்ம பெருமிச்சு கூட விட முடியல. அதுக்குள்ளே அடுத்த இந்த ஒரு நெகட்டிவ் ட்ராக் கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே எனக்கு அந்த நெகட்டிவ் வைப் தான் தோணுது. தெரியலங்க என்ன நடக்க போகுது. நாளைக்கு எபிசோடு பார்க்கும்போது தான் நமக்கு ஏதாச்சும் ஒரு கெஸ் கிடைக்கும். சாரதாமா விஜய் மீட் பண்ணுவாங்களா, மீட் பண்ண மாட்டாங்களா, என்ன கொஷின் கேட்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே பல கேள்விகள் இருந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு தாட் இருக்கும். மறக்காமல் உங்களோட ப்ரொடக்ஷன் அண்ட் உங்களோட கெஸ்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு வீடியோவில். உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.